ஹலோ சொல்றீ கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேடி. இன்னொரு ½ அன் ஹவர்ல அங்கே இருப்பேன். அப்புறம் என்ன பண்ணுறாரு உங்கள் அப்பா சண்முகம்? சண்முகமா? பின்ன மாமனாரை பேர் சொல்லி கூப்பிட்டா தானே மாப்பிள்ளை கெத்து. நேற்று பார்த்தேன் டீ கடையில் ஸ்டைலாக கருக்கா நின்று தம் அடிச்சிட்டு இருக்காப்புல. மாப்பிள்ளைன்னு ஒரு மரியாதை வேணாம் சொல்லி வை, சரியா? சரிங்க மாப்பிள்ளை சார், நீங்க கெத்தாவே வாங்க, கெத்தாவே பேசுங்க. நீ கவலையப்படாத. நம்ம கெத்தை பார்த்து உங்கள் அப்பா பலூன் மூஞ்சி சண்முகம் ஆடி போகிறார் இல்லையான்னு மட்டும் பாரு. போதுண்டா, சீக்கிரம் கிளம்பி வா. சரிடி, வச்சிடுறேன். அம்மா கிட்ட சொல்லிட்டியாடா? முதல்ல அவங்க அப்பாவுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்றதை பார்ப்போம். அதுக்கப்புறம் அம்மா கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு யோசிப்போம். இதை அந்த மனுஷன் உயிரோடு இருக்கும்போதே பண்ணியிருந்துருக்கலாம். என்ன சாப்பிட பணம் வேணும். சாப்பிட பணம் வேணும். என்னை விட மாத சம்பளம் அதிகமாக வாங்குற. அந்த பணத்தெல்லாம் என்ன பண்ணுற? செலவாயிருது. ஃபோனு ரீசார்ஜ் எல்லாம் பண்ணுறல, அதான் செலவாயிருது. ஊரில் இருக்க ஆன்ட்டிங்களுக்கெல்லாம் ரீசார்ஜ் பண்ணால் இதுதான் நிலமை. அவங்கள ஆன்ட்டின்னு சொல்கிறவளாம் வச்சுக்காத. ஓஹோ, சரி, என்கிட்ட காசு இல்லை. டே சத்தியமா இன்னும் இருந்து திருந்திடுறேன். உன் சத்தியம்லாம் செத்து போய் பல நாள் ஆச்சுடா. என்ன பண்ணு, நல்லா குடிச்சு சாகணும், சரியா? இந்தா விளங்கிடும். தேங்க்ஸ் மாப்ள. ஆல் தி பெஸ்ட் மச்சான். உன்னை யாரும் அசைக்க முடியாது. ஆல் தி பெஸ்ட். தோழி காவியாவை கேட்டதா சொல்லு. இது வரைக்கும் 6000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன். பாடு போடாதடி அடியே, மனம் நில்லு நானிக்காதடி கொடியே, என்ன கண்டு நீ சொக்காதடி.